நாம் இயேசு கிறிஸ்துவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி அவரை அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா, வசனம் சொல்கிறது, அவர் நம்மில் வாசமாயிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மில் தங்கி இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா என்று பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. அவர் தங்கி இருக்கிற ஆலயம் நமக்குள்ளதான். நம்ம அவரை எப்படி தொழுது கொள்கிறோம்? ஆவியோடும் உண்மையோடும். நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலக உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் என்னை அறிந்து கொள்வீர்கள், ஆனா உலகத்துக்கு அது தெரியாதுன்னு இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே இருக்கிறவரை எப்படி முழுமையா தெரிந்து கொள்கிறது அப்படின்னா, நீங்க ஆவியில பார்க்கறதுல நல்ல வளர வேண்டும். அல்லேலூயா. இப்போ புலன்கள் இருக்குது, தெரிந்து கொள்ளுங்க. இப்போ நமக்கு முன்னாடி பொருட்கள் இருக்குது, கண்ணை வச்சு பார்க்குறோம், இல்லை காதை வச்சு சவுண்டு கேட்குறோம், இல்லை மூக்கு வச்சு ஸ்மெல் பண்ணி பார்க்குறோம், அப்புறம் கை வச்சு தொட்டு பார்க்குறோம். அது எல்லாத்துக்கும் மேலே மனுஷனுக்கு நன்மை தீமை அறியறதுக்கு அறிவு இருக்குது. இதெல்லாம் வேற. அதை தாண்டி ஆவிக்குரிய மனுஷன், ஆவி உள்ள நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவியினாலே நாம் அவரை தெரிந்து கொள்கிறோம், அவரை பார்க்கிறோம். ஒரு கண்ணாடியில பார்க்கறதை போல இயேசுவை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் முகமுகமாய் நாம் அவரை பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ நம்ம அப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியும், இந்த உலகத்தோட எந்த ஒரு பொருளோ, எந்த ஒரு ஆப்ஜெக்டோ, எந்த ஒரு மிருகமோ, எந்த ஒரு படைப்போ தேவனை உண்டாக்கவில்லை, அது தேவனும் இல்லை. நம் தேவன் இந்த உலகத்துல எல்லா படைப்புகளுக்கும் மேலானவர் என்று அங்க தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த எப்போ அங்க ஸ்பிரிட் நல்ல பவரா அப்படின்னா, வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுதுதான். அல்லேலூயா. அவர் சொன்னது அப்படியே உள்ள அப்படியே அவருடைய வசனம் எனக்குள்ள வரும் பொழுது என் எலும்புகளுக்குள்ளே அப்படி பற்றி எரிகிறது, அக்கினி போல பற்றி எரிகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அது போல அப்படி எலும்புல அப்படி பெலன் வரும், அப்படி தீ மாதிரி வரும் இயேசுவின் வார்த்தை வரும் பொழுது. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குள்ளான மனுஷனே, ஆவிக்குரிய மனுஷன், மாம்சத்தின்படி நடக்கிறவன், இந்த உலகத்திற்கு பார்த்து கேட்டு அதை அப்படிதான் அவன் உணர்வான். அவன் மாம்சத்தின்படி நடக்கிற மனுஷன். அல்லேலூயா. நாம ஏதோ நமக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு மேல விசுவாசம் வைக்கல, நமக்கு நன்றாக தெரிந்த இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறோம். இயேசு சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்போறோம் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால உங்க லைஃப்ல அவரை பார்க்க முடியலனாலும் ஆவியில நீங்க அவரை பார்க்கறீங்களா? அவரை தரிசிக்கிறீங்களா? கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.